ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், விரும்பினா வீடியோ பாருங்கள், லாங் டைம். ஸோ அதனால் வந்துட்டு நல்ல வீடியோ கட்டலாம் உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே வந்துட்டுருக்கோம். மெயின் சேனல் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஷேர் மீ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் உதவி எனக்கு எப்பவும் தேவை. இப்போ என்ன பார்க்க போனால் ஏடிஎம்கே வந்துட்டு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அவங்க எல்லாமே வந்துட்டு விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணது, விஜய் அம்மா சிஎம் ஆனதே வந்து திராவிட கட்சிகளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது வேற விஷயம். ஸ்டாலின் அவுட்டு, ஏடிஎம்கேவும் அவுட்டு. என்னன்னா இதில் ஏடிஎம்கே வந்துட்டு சிஎம் எம்எல்ஏ ஆகிட்டாரு. முன்னாள் சிஎம் வந்து ஸ்டாலின் வந்து ஆளுங்கட்சி இருந்தாரு, படுதோல்வி அடைஞ்சிட்டாரு. ஸோ இது வந்துட்டு இந்த விஷயத்தில் அவர் ஜீரணிக்கவே முடிஞ்சிருக்காது. கண்டிப்பாக என்னடா இது, கட்சி தோத்துதானே பரவாயில்ல, கட்சி தலைவரே தோத்துட்டானா ரொம்ப ரொம்ப வெறுப்பாக இருக்கும். நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம், அந்த இன்டர்வியூ வந்துட்டு எட்டு நாம தான், நமக்கே இன்டி ஓனர் வைக்கிறாரு. ஸோ நமக்கு தான் எட்டாக்க போறாரு. அவருக்கே ஓட்டு இல்லை, தோத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எம்ப்ளாயிஸ் சப்போர்ட் இல்லை. ஸோ ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹெட் போஸ்ட் கிடைக்க போகுது. அதனால வந்துட்டு மக்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இல்லை அவர் வேணாம் 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 அப்படின்ற மாதிரி ஒரு ரிஜெக்ட் பண்ணுற எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி தான் மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா, ஏன் எனக்கு ஓட்டு போல, ஏன் எனக்கு ஓட்டு போல அவருக்கு பண்ணி சொல்லிட்டு அவங்க போட்ட ஓட்டு எல்லாமே விஜயனுக்கு தான். ஒரு புது தலைமை, ஒரு புதிய லீடர் வேணுன்றதாக போட்டாங்க. அது வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணி அவர் புரிஞ்சுக்கின்னு இருப்பார் ஸ்டாலின். பட் இருந்தாலும் அவங்க எல்லாருமே பதவியில் இருந்தவங்க, ஜாலியாக சொகுசாக. அவங்க கிட்ட இல்லாத பணம் ஒன்றும் கிடையாது. அவர் படுத்து உட்காந்தா மசாஜ் பண்ணுறதுக்கும் சோறு ஊட்டி வருது எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். அவர்கிட்ட இல்லாத ஆட்களும் கிடையாது, பணமும் இல்லாமல் அவரோடையும் கிடையாது. ஸோ சொகுசாக வாழ்ந்துட்டாரு. அவர் தோல்வி ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே வந்து அடிச்சுக்கிறாங்க. அது காரணம் வந்து விஜய் அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணத்தான் காரணம். நான் முன்னால் வீடியோ சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வந்து இவ்வளோ பிளவுபடுறதுக்கு காரணமும் எடப்பாடி தான். அவரோட பதவி ஆசை தான். அவங்க தான் அந்த சிவி சண்முகம் வேலுமணியும் உடச்சி விட்றாங்கல்ல, எல்லா விஷயத்தையும் உடச்சி விட்றாங்க. அவங்க வந்துட்டு இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு நம்ம விஜய் அண்ணாக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு அது அவர் சுத்தமாக பிடிக்கல. உடனே சீட்டு கிச்சிட்டார். ஆல்ரெடி பல வீடியோக்கள் சொல்லியாச்சு, எல்லாருமே தூக்கி வெளில போட்டுட்டாரு. செங்கோட்டையன் முதல் ஓபிஎஸ் வரை எல்லாமே தூக்கி. இப்போ என்னடானா எல்லாருமே தூக்கி 25-27 பேர் மொத்தமாக தூக்கி போட்டாங்க. இது போக நேற்று நியூஸ் ப்ரோக்ராம் வந்து விழுப்புரத்தில் அடிச்சுக்கிறாங்க. நம்ம நியூஸை பார்த்தோம். இதெல்லாம் ஒரு ஒரு வெறித்தனமாக இருக்குது. ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, கூடி பேசி ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம டீம் வளரணும், நம்ம கட்சி வளரணும், நம்ம தான் மக்களுக்கு நல்லது செய்யணும். எவனுக்குமே இல்லை அந்த எண்ணம். மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமே எடப்பாடி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்படி இருந்தால் விஜய் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் வாழ்த்தி வர்றது, நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க. பிஜேபி சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அவங்க சென்ட்ரலில் இருக்காங்க, ஸ்டேட்டில் சரி ஒருத்தன் புதுசாக வந்திருக்கானா விஜய் எனக்கு சப்போர்ட் பண்ணு, சரி நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோமா. இவ்வளோ இழுவே இருந்திருக்காது. அவர் கெஞ்சி கூத்தாடி ஆளுநர் மாளிகை இப்படி திரிஞ்சு மறுபடியும் வந்து ரெண்டு எம்எல்ஏவா கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க கிட்ட காலில் உள்ளாத குறையா அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து நின்று சிஎம் ஆகிட்டு மெஜர் ஆகிட்டாரு. பட் அவங்களும் இப்போதைக்கு மிரட்டி தான் இருக்காங்க. அவர் விஜய் வந்துட்டு நடந்துக்கிட்டு போகிறது தான் இருக்குது. நான் சப்போர்ட் பண்ணணும் கம்யூனிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, விசிகாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பதவி அந்த அவர் விஜயனாவா ஒரு பதவி யாராவது கவர்மெண்ட் வேலை தராங்க. ஸோ ஒரு நல்லது பண்ண ஒரு கவர்மெண்ட் வேலை தான், அதையும் ஒத்துக்கல. இவங்களோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு கொடுத்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை ரிசைன் பண்ணியாச்சு, டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை. சரி ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு நல்ல சிஎம் பண்ணுற வேலை தான். சரி ஓகே, மக்கள் ஏற்றுக்கலையா, சரி போப்பா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் எடப்பாடி ஒரு நல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக எல்லாருமே தூக்கி எறியாருன்னா, இருந்தானா இல்லைன்னா என்ன? எடப்பாடி விழுப்புரத்தில் அப்படி அடிச்சு சாவறானுங்க. ஏடிஎம்கே ஆஃபீஸ் யார் யூஸ் பண்ணுறது, இருக்கிற சண்முகம் தரப்பும் ஒரு பக்கம், புதுசாக எவனை நியமிச்சானோ அவங்க ஒரு பக்கம் அடிச்சிக்கணும். இதெல்லாம் நல்லதே இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யறதுனால எப்பா சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒஸ்ட் இன் ஏடிஎம்கே. அதுவும் எடப்பாடி பழனிசாமி கொடும்பாவி பழனிசாமி, அவர் டெட் பாடி ஆயிருந்தாலும் எவனும் கவலைப்பட மாட்டாங்க. ஒஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு கட்சினா அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம், வந்து எல்லாரும் வந்து ஒற்றுமையை சேருங்க, எல்லாருமே சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஆனால் யாருமே முடிவு பண்ணுற மாதிரி தெரியல. அந்தாலும் சிவி சண்முகம் வேலுமணி அவங்க டீம் தான் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. மீட்டிங் போகிறாங்க வராங்க, பேசுகிறாங்க, மறுபடியும் பேட்டி கொடுக்குறாங்க, எடப்பாடி எதிர எல்லாத்தையும் உடச்சி விடுறாங்க. ஸோ அந்த பக்கம் செங்கோட்டையனை கேட்டால்
அவங்க பிளவுபட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பேசி தீர்த்துக்கணும். அவங்க டீம் ஒற்றுமையாக இருக்குன்னா அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஜெனரலாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா அவரை தூக்கி வெளியடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதை பற்றி அவர் பேச முடியாது. இப்போ வந்து அவர் இருக்கிற கட்சியை வேறு, டிவிக்கே வேறு, ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கார். அவர்கிட்ட பேட்டியை தான் அவர் ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டார். ஜெயலலிதாவோட ஆத்மாவும் எம்ஜிஆரோட ஆத்மாவும் அவங்கள பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் வந்துட்டு விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காகவே எடப்பாடி வந்துட்டு அவங்கள எல்லாரையும் சீட்டு கீழ்ச்சி எரிஞ்சிட்டார். ஸோ கூட இருக்கிற செவ்வாழையே நீ தூக்கி போட்டுனா மற்ற மக்களுக்கு என்னையா இந்த ஆள் பண்ண போகிறான், இந்த ஆள் இருக்கிறது ஒன்று தான் எல்லாத்தோட, அந்த ஆளை தூக்கி வெளில போடுங்க. எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி தூக்கி வெளில போடும். அவன் ஒரு தொண்டனா இருந்து அப்படி எம்எல்ஏ வந்து அந்த ஒரு தானே பொறுப்புக்கு தூக்கி வெளில போடுங்க. என்னமோ அவர் பொறுப்பேற்று அந்த கட்சி வந்து ஜெயிக்கவே இல்லை ஏடிஎம்கே. ஸோ 2 வாட்டி இதை தோத்துட்டாங்களா கண்ணு தெரிஞ்ச மாதிரி. இந்த 5 ஆண்டு ஸ்டாலின் போயிட்டார். இப்போ நம்ம அண்ணன் வந்துட்டு இருக்கிறாரு சிஎம். இவர் கண்டினியூ அப்படியே பண்ணுவார். டிவிகே தலைவர் விஜய் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவார். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க உங்கள் தலைமையில் நின்று ஏடிஎம்கே தோத்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு என்னன்றது பேசி தீக்கணும், இல்லைன்னா பதவி விலகி இருக்கணும். இப்போ எல்லாருமே சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தான் பண்ண போகிறாங்க. எங்கள் தலைமையில் எல்லாமே தோத்துட்டே போகுது, நீங்கள் ராசி இல்லை, எல்லாம் ப்ளஸ் உங்கள் தலைமை நிர்வகிக்க தெரியல, கட்சி வந்து ஜெயிக்கிற அளவுக்கு உங்களால் கொண்டு போக முடியல, தயவு செஞ்சு பதவியிலேருந்து விலகிடுங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறான். ஆனால் அது வந்துட்டு எடப்பாடி வந்து வழி விட மாட்டேங்கிறேன், நான் தான் பதவியில் இருப்பேன். ஸோ ஒரு அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு விஜயனுக்கு எதிராக. டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து நான் தான் சிஎம் ஆவேன், இவர் திரும்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு மக்கள் நல்லது பண்ணுறதுக்கு எண்ணம் கிடையாது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ண எண்ணம் கிடையாது, தான் மட்டும் தான் நல்லா இருக்கணும். அதாவது செங்கோட்டையன் சொன்ன மாதிரி, அமைச்சர் சொன்ன மாதிரி அவர் மட்டும்தான் கட்சியில் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ எல்லாரையும் விரட்டி விட்டா அவர் மட்டும் தான் கட்சியில் இருப்பார். அவர் ஆக்சுவலாக அவர் கட்சியே இல்லது, ஆரம்பிச்சவர் இப்போ செத்து போயிட்டாரு புரட்சி தலைவர். அதை மீட்டு கொண்டு வந்தவங்க நடத்தினவங்க ஜெயலலிதா, அவங்களும் செத்து போயிட்டாங்க. இப்போ எடப்பாட்டியில் இவர் எப்படியே காலில் ஊந்து கை காலில் ஊந்து பதவி வாங்கிட்டு வந்தவர் இவர் தான். பட் ஆனால் நாட் இன் ஒஸ்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட வீடியோ சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வந்து கம்பல்சரி ஒன்றா சேரணும்னா அவங்க உட்காந்து பேசணும். இன்னைக்கு நியூஸ் பிரகாரம் வந்துட்டு 1000 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்களாம். ஸோ அவர் வந்துட்டு ஆளுநருக்கு சபாநாயகர்கிட்ட போகும்போது ஸோ இவங்க எல்லாமே கூடி ஒரு பொதுக்குழு கூட்டம் நல்ல முடிவை எடுக்கணும். இந்த பக்கம் எடப்பாடி நான் ஆளுநர்கிட்ட போய் பேசிக்கிறேன், இவங்களும் ஆளுநர்கிட்ட போய் நான் பேசிக்கிறேன் மெஜாரிட்டி கொடுத்துக்கு, இதுவும் முடியலையா நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போவோம், இதுக்கு போவோம், கோர்ட்டுக்கு போவோம், பள்ளிக்கு போவோம். ஸோ இப்படியே பேசினா மக்கள் பணி என்றைக்கு தான் போவீங்க? உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்ததே மக்கள் பணி செய்கிறதுக்கு தான். ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாமே சென்னையில் தான் சுற்றி வட்டம் போட்டுங்கிறாங்க. இன்னும் ஊர் சைடு போகிறாங்க, மறுபடியும் சென்னைக்கே வராங்க. மோஸ்ட்லி இப்போதைக்கு டிவிகே எம்எல்ஏக்கள் தான் கொஞ்சம் பிரிஞ்சு போய் அவங்க தொகுதியை அலசி ஆராய போகிறாங்க. எல்லாமே ப்ராசஸ் பண்ணணும்மா, துட்டு வேணும், துட்டு கிவ் இந்த மணின்ற மாதிரி, மணி இல்லாமல் எந்த மணியும் அடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் விஜயனாவே வந்துட்டு பிஜேபி கிட்ட போய் தான் ஆகணும். ஸோ ப்ராசஸ் பண்ணி ஆகணும். பட் நாட் அவைலபிள் இன் இந்தியா பிரதமர். ஸோ அவர் இல்லை. ஸோ அவர் வெளிநாடு போயிருக்காரு. அவர் வந்தால் தான் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி ப்ராசஸ் பண்ணி, அப்பா விஜயனை நல்லது பண்ணி பேர் எடுக்கிறாண்டியும் 5 வருஷம் பத்தாது போல இருக்கே, இன்னும் 10, 20, 30 வருஷம் தேவைப்படும் போல இது இந்த ப்ராசஸ்லாம் மாற்றணும். ஸோ அது போக டிஎம்கேல பேசிட்டு இருக்காங்க, திருச்சியில் வந்துட்டு ஸ்டாலின் நிற்க வைக்கணும், திருச்சி வந்து அப்படியே சிங்கப்பூராக மாற்றிடுவாராம். இருக்கும்போதே மாற்றலை, இதுக்கப்புறம் அவர் மாற்றி கீழ்ஸ்டாலும் என்னடா கற்பனையில் மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க இந்த டிஎம்கே ஆட்களும் சரி, ஏடிஎம்கே ஆட்களும் சரி. உங்களோட ஆட்சி பிடிக்கலன்னு தான் பாதி மக்கள் வெறுத்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் எல்லாமே காலி. ஏதோ சேப்பாக்கத்தில் அந்த உதயநிதி ஸ்டாலினும் போன அந்த சேகரும் அந்த தொகுதியில் துறைமுக தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. அந்த மக்கள் ஏன் மறுபடியும் ஓட்டு போட்டான்னு தெரியல, அது ஒரு லூஸ் மக்களாக இருக்கும் போல இருக்குது அந்த சைடு. ஸோ அதனால் வந்துட்டு, ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி போடாதவங்க இருந்தாலும் சரி, நான் எல்லாருக்கும் நல்லதான் செய்வேன் அப்படின்னு அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு. அது 100% ஷோர். விஜய் நான் நல்லது பண்ணுவார் தான் நம்புகிறோம். அந்த நல்லவனுக்கு துணை நின்றவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களான்றது தெரியல. ஏடிஎம்கேல அதுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. டிவிகேக்கு ஆதரவு தந்த எம்எல்ஏ கட்டில் நீங்கள் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவோம், ஸோ உங்கள் எம்எல்ஏ பதவியே இருக்காது, ரீஎலெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ வன்மம் வச்சுருக்கானுங்க கிழட்டு பசங்க. ஏடிஎம்கேல எல்லாமே வந்துட்டு சிலதான் நடக்க முடியாது, ஆனால் எல்லாம் சொகுசாக இருக்கானுங்க. எல்லாரும் சொகுசான காரில் தான் வந்து இறங்கினாங்க. கிழட்ட பசங்க இருந்தாலும் சரி, அதே பசங்க எவனாக இருந்தாலும் சரி, சொகுசான காரில் தான் வந்து இறங்கினாங்க. கோடி கூட சேர்த்து வச்சுருக்காங்க. அது மட்டும் நிஜம். எம்எல்ஏ இருந்து அமைச்சராக இருந்து பல கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்காங்க. எல்லாம் சொகுசாக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, ஆனால் மனசுக்குள்ள கருப்பு.
சட்டை தான் வந்து வெள்ளையை கண்டி மனசெல்லாம் கருப்பு தான். மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஓட்டு கேட்க போகும்போது ஏடிஎம்கே டிஎம்கே விரட்டி விரட்டி அடித்தேன். நீங்கள் ஓட்டு கேட்க மட்டும்தான் வரீங்க, அதுக்கப்புறம் வலிச்சு போங்க போங்க போங்க. அங்கே எல்லாமே டிவிக்கு ஏதாவது கொடி பறந்துருக்கு, ட்ரைன் ட்ரைன். அங்கே எல்லாமே டிவிக்கு கொடி தான் பறக்குது. எங்கெல்லாம் மக்கள் விரட்டி விட்டாங்க எல்லாம் டிவிக்கு தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ விஜயனை வந்து இன்னும் வேகமாக ஸ்டெப் எடுக்கணும். ஸோ ப்ராசஸ் வேகமாக போகணும். மக்களுக்கு என்ன தேவையோ சரசரன்னு செய்ய ஆரம்பிக்கணும். இன்க்ளூடிங் சினிமா மாதிரி சரசரன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சட்டங்கள் பறந்துட்டே இருக்கணும், அந்தந்த ரூல்ஸ் போயிட்டே இருக்கணும். ஸோ இன்னமும் நான் ப்ராசஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். பட் விஜயனுக்கு டைம் தேவை, நல்ல விஷயம். அந்த டைமே இன்னும் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போக முடியாது இல்லையா. அதில் 5 வருஷம் போகிறதே தெரியாது தலைவரே, தெரியாது நம்ம சிஎம் தலைவரே. 5 வருஷம் போகிறதே தெரியாது, சரன்னு முடிஞ்சிடும் 5 வருஷம். ஸோ நீங்கள் சட்ட சிட்டங்கள்லாம் வந்து போட்டு ப்ராசஸ் பண்ணாக்காட்டியும் ரொம்ப கஷ்டம். விஜயனை வந்து அவர் சொன்ன மாதிரி இன்னும் குதிரை வேகத்தில் நிறையவே ஸ்பீட் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நியூட்ரலே தான் போயிட்டுருக்கு, இன்னும் டாப் கியர் வரல. ஸோ ரொம்ப கஷ்டம் தலைவர். அதுக்கிடையில் இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே செம்ம குடைச்சல் கொடுப்பாங்க. அடுத்தடுத்த சட்டசபை மீட்டிங்கில் ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. நம்ம வெளிலேருந்து பார்க்குற நமக்கே செம்ம சூடு. அதனால் விஜய் நான் உட்காந்துட்டு இருக்காருன்னா வேறு வழியே இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நறுக்கிற பதில் சொல்கிறாரு, அது வேறு விஷயம். ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே அவங்க சத்தியமாக சொல்கிறேன், அவங்களாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசினா மட்டும்தான் நல்லது. இல்லைன்னா வெடித்து செதறும். ஆல்ரெடி வெடித்து செதறிட்டு இருக்கு. 2 அணியை இப்போ பிரிஞ்சு செயல்பட்டுருக்காங்க. அப்புறம் 3, அப்புறம் 4 அணி ஆகும். மறுபடியும் சுற்றி வளைச்சி மறுபடியும் எங்கேயும் போக முடியாது. ஒன்று டிஎம்கேக்கு போக முடியும், அது முடியலைன்னா டிவிகேக்கு தான் வரணும். இப்போ 2 நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பதவி கொடுக்க மாட்டாங்க, லாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. இப்போ அமைச்சர் பதவியே ஏடிஎம்கே ஆட்கள் கொடுத்தாலும், விஜயண்ணா கொடுத்தாலும் அதுக்கும் பிரச்சனை பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ பிரச்சனையிலேயே காலத்தை கடத்தினா உங்கள் பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தால் மக்கள் பிரச்சனை என்னைக்கு பார்க்குறது? ஸோ ஏடிஎம்கே ஆட்களே, எம்எல்ஏக்களே, எக்ஸ்பீரியன்ஸான ஊழல்வாதிகளே சிந்தித்து செயல்படுங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பேசி விஜயண்ணா கூட நின்று பேசி சப்போர்ட் பண்ணி ரொம்ப அராஜகம் பண்ணாமல் ஸோ மக்கள் நல்லது பண்ண விடுங்க. நீங்கள் தான் நல்லது பண்ணலை, ஏடிஎம்கேவும் பண்ணல, டிஎம்கேவும் பண்ணலாம். நீங்கள் ஆண்ட ஆட்சியில் எல்லாமே குப்பை தான். அந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணுறது தான் விஜயண்ணா வந்திருக்காரு. ஸோ இந்த நல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஒற்றுமையாக பேசி நின்று ஸோ தமிழகத்தை வளம் மிகுந்த தமிழகம், நம்பர் 1 தமிழகமாக கொண்டு வரத்துக்கு நீங்கள் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இணைஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் முடியும். நல்லாட்சி தொடர விஜயனோட எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் ஏடிஎம்கே எல்லாம் பேசி நல்ல முடிவை எடுத்து வாங்க. சும்மா அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். நல்லாட்சி தொடரட்டும், மக்களாட்சி தொடரணும்னா எல்லா அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் முடியும். ட்ரை பண்ணுங்கள்.